அனைவருக்கும் வணக்கம். இன்று சொல்வனத்தில் புனைவு வனத்தில் நாம் எழுத்தாளர் பிரம்மராட்சசன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். இவரது இயற்பெயர் சீனிவாசன். இவர் எம்காம் ஏசிஎஸ் என்று படித்து சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சிறுவயது முதலே நூல்கள் வாசிக்கும் பழக்கம் உடையவர். அவ்வப்போது கட்டுரைகள், கதைகள் இணைய இதழ்களில் எழுதி வருகிறார். இவர் திருவாவூடுதுறை ஆதீனத்தின் சித்தாந்த ரத்தினம் என்னும் பட்டம் பெற்றுள்ளார். இன்றைய உரையாடலில் அங்கம் வகிப்பது சொல்வனத்தில் இவர் எழுதியுள்ள ஒரு வித்தியாசமான கதை, பைசாசம் எனும் கதை. வாருங்கள் பிரம்மராட்சசன். வணக்கம் மேடம். ஒரு மனிதனின் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய, இதை ஆங்கிலத்தில் ஹெச்எஸ்பி, ஹை சென்சிட்டிவ் பீப்புள், மனநிலை, தனிமை மற்றும் அமானுஷ்ய நம்பிக்கைகள் எவ்வாறு அவனை மனப்பிரமைக்கு உள்ளாக்குகிறது என்பதை விவரிக்கும் மிகச்சிறந்த உளவியல் கலந்த ஒரு திகில் கதை இது. அமானுஷ்ய கதைகள் நான் அதிகம் படித்ததில்லை, ஏனென்றால் எனக்கு சற்று பயம். இந்த கதையை ஒட்டி கொஞ்சம் சில படித்த உடனே உங்ககிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. நமக்கு அந்த அளவுக்கு இங்கே வந்து நேரம் பத்தாது. நம்ம வந்து ஒரு சில கேள்விகளை வந்து உங்ககிட்ட கேட்க ஆசை. கதையோட நாயகன் சிவசங்கரன் வந்து அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கதையை வந்து எப்படி இயக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் வந்து ஒரு அதிக உணர்ச்சி இல்லாதவனாக இருந்திருந்தால் இந்த கதையே எழுந்திருக்காது, தோன்றி இருக்காது, இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சரியா சொல்லணும்னா, கதையோட நாயகன் வந்து சிவசங்கரன் தான். நீங்க சொன்ன மாதிரி அவனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது அவனோட குணநலன்கள் இதை பத்திலாம் சொல்லிட்டு வரும்போதுதான் நம்ம வந்து அவனுக்கு ஹைலி சென்சிட்டிவ் பர்சன் அப்படிங்கிற இந்த ஹெச்எஸ்பிங்கிற ஒரு மனோநிலை, ஒரு மனப்பிரல் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா இது வந்து கதையோட கருவை வந்து எந்த வகையிலையும் பாதிக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னு கேட்டா, இயல்பாவே நீங்க ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டடி சர்வே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பை நேச்சராவே 150 விழுக்காடு மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு மன பிறழ்வு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே. அது வந்து நீங்க சிலர் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவா, மீன் ரொம்ப கோவப்படுறவங்களா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றவங்களா இருக்கலாம், இல்ல எல்லா அதிகமா புத்தகம் படிக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா தான் நினைக்கிறது மட்டுமே தான் உண்மை, அந்த கோணத்துலதான் எல்லாத்தையும் அணுகணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருக்கிறவங்களா இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். நீங்க சைக்காலஜிக்கலா அதை ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான மனப்பிறழ்வா தான் இருக்கும். அதுக்கு ஒரு டேர்ம் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்தோம்னா 150 பேர் ஏதோ ஒரு வகையான மனோநிலை பாதிக்கப்பட்ட தன்மையில இருக்கான். அது வந்து சின்ன அளவுல இருக்கலாம், இல்ல மருத்துவமனைக்கு போய் தான் குணப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய இதுலயும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் இவனும் இருக்கான். அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு தான் பின்னாடி வந்து அவனை பத்தின விரிவா அவனை பத்தின கேரக்டர்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா இவன் ஒருவேளை ஹெச்எஸ்பி பாதிக்கப்படாதவனா இருந்தாலும் இந்த கதை இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வச்சுதான் நான் அப்படி எழுதியிருக்கேன். வரதன், அமிர்தா, அந்த குழந்தை, அவங்க மூவர் வந்தப்புறம் தான் அந்த அந்த வீட்டு காட்சி வந்து மாறுது. இது வந்து ஒரு சாதாரண குடும்ப சந்திப்பு கதையாக தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அவனுக்கு இலக்கியத்தில் என்ன ஆர்வம் இருக்குது, அவனுக்கு பாட்டில் எல்லாம் என்ன ஆர்வம் இருக்குது. அவன் வந்து கம்பர் ராமாயணத்துலேருந்து இன்னைக்கு இருக்கிற இது வரைக்கும் படிச்சிடறான். அதுபோல் பாட்டுலேயும் அப்படித்தான். அது கர்நாடக சங்கீதத்திலிருந்து பெத்தோவன் வரைக்கும் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தவனுக்கு இந்த கதை வந்து முதல்ல அப்படி ஆரம்பித்து அவங்க குணநலன்லாம் சொல்லிகிட்டே வரீங்க. அந்த கதை வந்து அப்படி ஆரம்பிக்குதா, இல்லைன்னா முதலையே அதோட நிழல் வந்து லேசாக படுற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்களா? எனக்கெல்லாம் அது ஒன்றுமே தெரியல. அவன் நார்மல் பர்சனாக தான். ஆனால் நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க அவன் இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உடையவன் அப்படின்னு. ஆனால் அதை படிக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதன் மாதிரி தோணுது. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அவனை பத்தின குணநலன்களை பத்தி சொல்லிட்டு வரோம். அவன் வந்து பல வகையான புத்தகங்கள் படிக்கிறான். வீடு ஃபுல்லா புத்தகங்களா தான் இருக்கு, அலமாரியில இருந்து டேபிள்ல இருந்து எங்கேயுமே. இன்னும் சொல்ல போனா அவங்க வீட்டுல டிவி கூட கிடையாது அப்படிங்கிற இடத்த சொல்ல வரும். அவன் டிவியை, அமிர்தா வந்து டிவியை தேடும் போது டிவியே இல்லை அப்படின்னு வேற்றுல வாசியை பாக்குற மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கிறது. இந்த சின்ன சின்ன ஹிண்ட் எல்லாம் வந்து
உண்மையா சொல்லணும்னா நான் என்ன பார்த்து நான் எடுத்துக்கிட்டது. எங்க வீட்லயும் ஓ! ஆக்சுவலா டிவி கிடையாது. இந்த மாதிரி தான் எங்க வீட்லயும் எங்க பார்த்தாலும் புக்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நான் என்னையே மனசுல வச்சு எழுதுனது ஆனா தான் இந்த அவள மாரி இல்லையே! அவள அவள மாதிரி மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஆனா அந்த சிவசங்கரன் அந்த இடத்துல வந்து அப்படிதான் சொல்லப்படுறான். இன்னொன்னு இந்த கதைய படிச்ச வேற சிலரும் இதே விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இவன பத்தி இவ்ளோ பெரிய நீளமான டிஸ்கிரிப்ஷன் தேவையா? இவன் இதெல்லாம் பண்றானே, இவ்ளோ லென்த்தியா போகுதே ம். அப்படிங்கிறது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கதையோட கரு வந்து இது கிடையாது. அது வந்து பின்னாடி வருது ஒரு பர்ட்டிகுலர் பார்ட். நான் ம். வந்து அந்த இடத்த தொடணும் அப்படின்னா, அத சுத்தி சில காட்சிகள நான் உருவாக்கிச்சே ஆகணும். நேரடியா நான் உடனே போய் ஒரு இடத்துல பைசாசம்னு ஒண்ணு இருக்கு. அத பார்க்குறான். அது சில வேலைகள செய்யுது அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. அப்படி ஆரம்பிச்சோம்னா, அது வந்து அப்பத்தமா இருக்கும். ஒரு ம். கதையோட ஓட்டத்துல ஒட்டாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இன்னொன்னு, இவன் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கான்? இதனால கதை எங்க மாற்றம் அடையுதோ, இல்ல ஏதோ ஒரு வகையில புரிஞ்சுக்கப்படுது அப்படின்னா, இத ஒரு உதாரணம் சொல்லி சொன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே ஜோசியம் பார்க்குறோம். ஜாதகங்கள பார்த்து நம்ம ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்றதுக்கு முயற்சிகள் செய்றோம். இப்போ ஒரு பர்ட்டிகுலர் மனுஷனுக்கு அவனோட 48வது வயசுல உடல் உபாதைகள் வரணும் அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிறத அவன் 45வது வயசுல ஜோசியத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறான். ஒருவேளை அவன் ஜோசியத்துல நம்பிக்கையே இல்லாதவனா இருந்து எந்த ஜோசியக்காரர்கிட்டயும் அவனோட ஜாதகத்தை காமிச்சிக்கலைனாலும் அந்த 48வது வயசுல அவனுக்கு வந்து கண்டிப்பா உடல் உபாதை வரும். அவன் ஒருவேளை நம்புறவனா இருந்தா அதுக்கு ஏத்த வகையில தன்னை தகவமைச்சுக்கிட்டு தன்னோட மனநிலையில அதுக்கு ஒரு ஆயத்தமா இருப்பான். இவ்வளவுதான் ஜோசியத்தை பார்க்கறது மூலமா அவனால புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா அந்த 48வது வயசுல வர உடல் உபாதை இதனாலதான் வந்தது அப்படிங்கிற தெளிவு அவனுக்கு இருக்கும். ஒரு புரிதல் இருக்கும். அந்த மாதிரி தான் இவன் என்ன பண்றான், அந்த ஒரு மாமா வராரு இல்லையா அந்த கேரக்டர்ல இவன் அவர் கூட இன்டராக்ட் பண்ண விஷயங்கள் இதை பத்திலாம் சொல்றோம். இவன் வந்து ஏற்கனவே இது மாதிரியான விஷயங்கள் இவனுக்கு புதுசு கிடையாது. பல விஷயங்களை வந்து அவன் ஏற்கனவே படிச்சிருக்கான். பிராக்டிகலாவும் பார்த்திருக்கான் வாழ்க்கையில. இந்த மாதிரிலாம் இவன் இருக்கிறதுனால பின்னாடி நடக்க போற விஷயங்களை எப்படி அந்த ஜோசியத்தின் மூலமா அதை நம்புறவன் ஈஸியா புரிஞ்சுக்கிறானோ இவன் அப்படி புரிஞ்சுக்கிறான். ம். அது தவிர அந்த பெரிய நீண்ட பேக்ரவுண்ட் ஸ்டோரிக்கு இதுதான் கதை, இதுதான் வந்து அர்த்தம். இது தெரியாதவனா இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்திருப்பான். அதை பத்தின புரிதல்கள் பைசாசம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு இவனோட குருநாதர் ஆகட்டும், இவரோட நண்பர்கள் ஆகட்டும், இவன் தானா படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே இவனுக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருது. அதனால மென்டலி கொஞ்சம் தயாரா இருக்கிற ஆள் இவன். ம். லேமேன் கிடையாது அப்படிங்கறது அங்க சொல்ல வரோம். இது ரெண்டு ஓ! தான் அதுக்கான காரணம். ஓகே. அந்த மாமா சுந்தரராஜன் வந்து முதல்ல வீட்டுக்கு வரும்பொழுது, அந்த பைசாசு சுவரை வந்து பார்க்குறாரு. அந்த நிகழ்ச்சி தான் அந்த கதையில ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பூத்திருக்கீங்க இல்லையா? அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இல்லையோ? அப்படி இல்ல. இல்ல. ஏன்னு கேட்டா, நீங்க ம். கதைய நல்லா படிச்சீங்கன்னா, மொத்த கதையே வெறும் 2 மணி நேரம் தான். ஆ. கதை எங்க ஆரம்பிக்குது உண்மையா அப்படின்னா, அந்த மாமா வர்றதுதான். ஆமா. அதான். அதுக்கு முன்னாடி வர ம். எல்லாமே இவனோட காட்சி பிழை தான். அப்படிங்கிறத நம்ம பின்னாடி தான் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த ம். மாமா வந்திருக்காரு, சில விஷயங்கள் பேசிட்டு கிளம்பும்போது அந்த பைசாசு சுவர பார்க்குறாரு. சில வித்தைகள் மூலமா அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மூலமா அத கணிக்கிறாரு. ம். கணிச்சுட்டு அவர் போயிடுறாரு. இதுவே ஒரு ஃபிளாஷ்பேக்கா தான் அந்த கதையில வருது. ஆனா உண்மையா நம்ம பார்த்தோம்னா, அவர் போயிட்டு அவர் 12 மணி 2 மணிக்கு பஸ்ல போற மாரி எழுதியிருப்பேன்னு நெனைக்கிறேன். என்னோட நினைவு கரெக்ட்டா இருந்தா. இவன் அதுக்கப்புறம் நடந்தது இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா அவன் இமேஜின் பண்ணிக்கிட்டான். அதுக்கேத்த மாதிரி இந்த அமிர்தாவும், வரதனும் வராங்க. இந்த ஈவென்ட்லாம் நடக்குது. அதுல ஒரு ஃபிளாஷ்பேக்கா தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாமா வந்தாரு இப்படிலாம் சொல்றோம். ஆமா. ஆனா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல இது எல்லாமே ஒரு காட்சி பிழை மாரி மாறுது. மேல வந்து பார்த்தோம்னா, அவரோட செருப்பு மட்டும் தான் இருக்கு. 2 ம். மணிக்கு விட்டு கிளம்புனவரோட செருப்ப மறந்துட்டு போனவரு, இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து செருப்பு அப்படியே இருக்கே அப்படின்னு பார்க்குறான். அப்ப மணி 4. அப்பதான் தெரிஞ்சுக்கிறான் இவ்வளவு நேரம் நடந்ததும் உண்மையானது கிடையாது. இது எல்லாமே வேற ஏதோ ஒரு தன்னை மீறிய சக்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். சோ கதை ஆரம்பிக்கிறது அந்த மாமாவோட வரவுல. அவர் கிளம்புனவனே கதை முடிஞ்சிருது. இந்த 2 மணி நேர கதை தான் மொத்தமே. ஆனா அது 1 வருஷம் இது எல்லாமே வந்து ஒரு காட்சி பிழை மாதிரிதான். இதுதான் அந்த கதையோட பேக்ரவுண்டா நான் எழுதியிருக்கேன். ஆ. அப்புறம் அந்த இந்த சுவத்துல வந்து அந்த வர்ணனை. அப்புறம் வந்து இந்த கண்கள் நீளமா, நாசி குவிந்த உதடு, அப்புறம் இதெல்லாம் அவன் பார்த்த காட்சிகளா அல்லது உளவியல் ரீதியா வந்தனவா? அப்படிங்கும்பொழுது நீங்க எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சீங்க? கதை எழுதும் பொழுது. கதை எழுதும் பொழுது அப்படின்னு பார்த்தா,
ஒரு கதை எழுதும் போதுங்கிறத விட உண்மையாவே அந்த கதையோட கருவு அதுதான். அந்த பேர் பைசாசம்னு வச்சதுக்கான ரீசனும் அதுதான். இது வந்து எப்படின்னா திரைப்படங்கள்ல சொல்றது போல இது ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட். ம். கதாநாயகன் எப்படி சிவசங்கரனும் வில்லன் வந்து பைசாசம். ஆமா. அந்த பைசாசம் வந்து இவனோட பவர்ஃபுல்லானது அப்படிங்கறத சொல்ற மாதிரி தான் அந்த பைசாசம்ங்கிற கதை பேரே வச்சிருக்கு. ம். அது வந்து உண்மைதான். இவனோட இந்த HSPக்கோ இந்த உளவியல் ஹாலோசினேஷன் மாதிரியோ இது கிடையாது. அந்த நிகழ்வு தான் உண்மை. இவன் அந்த வரதன் வரதாகட்டும், அமிர்தாவோட பேசுறதாகட்டும், இதெல்லாம் தான் காட்சி பிழை. இதுதான் ஹாலோசினேஷனே தவிர அந்த பைசாசம் வந்து உண்மை. அது எது அப்படிங்கிறது கடைசியில தான் நம்மளுக்கு தெரியும் வாசகர்களுக்கு. அந்த மாதிரி தான் அது அமையுது. ஓகே. நீங்க கதையோட முடிவு வந்து இதுதான் முடிவு அப்படின்னு ஒரு கிளியர் கட்டா அப்படி இல்லாம ஒரு ஓப்பன் எண்டா விட்டுட்டீங்க இல்லையா? எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஓப்பன் எண்ட் அப்படின்னு முழுசா சொல்ல முடியாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்பவுமே ஆஹ், தேர்ந்த எழுத்தாளர்கள் வழக்கமா சொல்றதுதான். ஒரு கதை அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்படின்னாவே நம்ம வந்து எழுத்தாளனா வாசகனுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. ம். இதுதான் நான் எழுதியிருக்கேன், நீ இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும், இதை தாண்டி உனக்கு யோசிக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது அப்படின்னா அது வந்து ஒரு கட்டுரை மாதிரி ஆயிடுது. கதை அப்படின்னாவே அது கதை தான். படிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியலாம். அவங்கள படிக்க படிக்க அவங்க பார்த்த விஷயங்களையும் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் வச்சு அவங்க ஒரு உலகத்துல பயணிச்சுக்கிட்டே தான் அந்த கதையை படிப்பாங்க. அதுதான் கதை. ஒரு நாவலாகட்டும், ஒரு ஆமா. கற்பனை கலந்த ஒரு விஷயம், கவிதையாகட்டும், எதுவா இருந்தாலும் ரொம்ப படிக்கிற சரி. ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கும். அதுதான் கட்டுரை மாதிரி 2+2=4 அப்படிங்கிற கான்செப்ட் கதைகளோ கவிதைகளுக்கோ கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா படிக்கும் பொழுதும் சரி, ஒரு முடிவுலையும் சரி, வாசகனுக்கு ஒரு பங்கை நம்ம விடணும். அப்படிங்கிறது ஒரு எழுத்துலகத்திலேயே இருக்கிற ஒரு விதி அப்படின்னு ஆ. சொல்லலாம். நிறைய அந்த காலத்துல ஜெயகாந்தன்ல இருந்து இப்ப ஜெயமோகன் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம ஒரு க்ளோஸ் எண்டு, ஒரு ஹாப்பி எண்டிங்கோ இல்ல ஒரு சேட் எண்டிங்கோ அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியும் கொண்டு போகலாம். பட் இந்த கதைக்கு அந்த மாதிரி ஒரு எண்டு வைக்கணும் அப்படிங்கிறது அவசியமா தோணலை எனக்கு. அது ம். வந்து விசாசங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் அங்க கிடைச்சிருது. அது தன்னோட வேலையை செய்யுது அப்படிங்கிறதும் அதுல ஒரு முடிவாயிடுது. அதுக்கு மேல அது என்ன வேணா ஆகலாம். அது சிவசங்கரனை பழி வாங்கலாம், இல்ல சிவசங்கரன் வேற ரூபத்துல அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிக்கலாம், எப்படி வேணா போகலாம்ங்கிறது வாசகர்களுக்கு வந்து ஓப்பன் எண்டடா விட்டுறது ஈஸி. அவங்க ம். அதை முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இது. இந்த கதை படிக்கும்பொழுது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒன்று நடந்தது. எப்போ நினைவு வந்தது. எனக்கு வந்து ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணினாங்க. அப்போ வந்து நான் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது உடம்பு முழுக்க கேட்ஜெட்டு, டியூபு எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா ராத்திரியில் தூக்கம் வராது. இந்த கதையில் வர மாதிரியே அங்கே பெரிய பெரிய சுவர் இருக்கும் சுற்றி வர. அந்த சுவத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு பொம்மை வந்து வாங்கிற மாதிரி நமக்கு தோணும். இன்னமும் கூட அதை நினச்சேன்னா அது இருக்கும், அப்படி தோணும் எனக்கு. அப்போ இந்த கதை படிக்கும்போது நினச்சேன், இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கு தோணுறது தான் கதையாக வருது இல்லையா? அது எனக்கு அதனால தான் அந்த கதையில் ரொம்ப ஈடுபாடு ஆயிடுச்சு எனக்கு. இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் அந்த சுந்தரராஜன் மாமாவோட அனுபவங்கள் அப்படின்னு சொல்றதா சில இடங்கள்ல வந்து இந்த கர்ண யக்ஷினி இந்த மாதிரி ஆ. சில ஆ. இருப்பேன். அதெல்லாம் வந்து ஒரு படிக்கும்போது ஒரு திகில உண்டாக்கணும்னு வாலண்டியரா புகுத்தினது கிடையாது. உண்மையாவே ம். நான் வந்து சில காலங்கள்ல வந்து இது சம்பந்தமான சித்த நூல்கள் எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி படிச்சிருக்கேன். ரொம்ப பழைய நூலகங்கள்ல தேடி எடுத்து இந்த மாதிரி 100, 150 வருஷம் பழமையான புத்தகங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி கூட வந்து படிச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு வந்து இந்த சித்தாந்த ரத்னம் இது படிக்கும்பொழுது அவங்களோட பாடத்திட்டத்துல இருந்து அந்த தாந்திரீக மரபுன்னு ஒரு இன்னும் இருக்கும்ல, உண்டா அது? இல்ல இது வந்து இல்ல என்னன்னா அது இல்ல. 90% சைவ சித்தாந்தத்தை மட்டுமே சைவ சித்தாந்தத்தை சோ அதுல வந்து இது வராது. வராது. ம். சொல்றது வந்து அத்வைதத்திலையும் மத்த சித்தாந்த இதுலதான் இருக்குமே தவிர, ஓ, ஓகே. ஏன்னா சைவ சித்தாந்தம்ங்கிறது முற்றிலுமா வேதங்களையும் அத்வைத தத்துவத்தையும் ஒதுக்குறது. ம். அதனால அந்த திட்டத்துல அது வரல. ஆனா ஐயா. நான் அத்வைதமும் படிச்சிருக்கேன். நீங்க சொல்றது வந்து அதர்வண வேதத்துல வருது. நான் அதை கூட ம். இந்த கதையில சில இடங்கள்ல கோட் ம். பண்ணியிருக்கேன். அதர்வண வேதத்துல வர மாதிரிலாம் இருக்கு. சில அந்த அந்த மாதிரி இந்த கர்ணயக்ஷினி கதைகள் எல்லாமே நான் ம். வேற அதான். நூல்கள படிச்சு அதுல ரொம்ப வந்திருக்கு. சரியான தகவலை எடுத்து எழுதுனதுனாலதான் அந்த மாதிரி வந்திருக்குது. ஆ. 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 அதாவது இந்த சுந்தரராஜ மாமா வந்து அவனுக்கு
நிறைய சொல்றாரு. மணி அடிச்சு பூஜை பண்ணு, பஞ்சமுக மாருதி வை, தெற்கு இருக்கு, அதெல்லாம் வந்து உனக்கு பாதுகாப்பு தரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு, அதெல்லாம் வந்து ஒரு, நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு பய உணர்ச்சி மூலம் அவனுக்கு ஒரு மன அழுத்தம் தருவதற்காக கொண்டு வரல நீங்க கதையில, இல்லையா? அந்த மாதிரி கொண்டு வரல. ஆமா. அதான் நீங்க கொண்டு அது எதுக்காக கொண்டு வந்ததுன்னு இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, இந்த பைசாசு சுவர் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்வனத்துல எனக்கு இது 3வது கதை. ம். இதுக்கு முன்னாடி சில கதைகள் இருக்கு. இப்போ அதுக்கு இந்த கதைக்கு அப்புறம் கூட இன்னொரு கதை நம்ம ஆமா, சொல்வனத்திலேயே பார்த்தேன். வந்திருக்கு. அது ம். படிச்சேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு இதுலதான் இருக்கும். ஆமா. எனக்கு கதை எழுதுறதுல ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நான் வந்து 100க்கு ஒரு 70% உண்மையான கதை, உண்மையான விஷயங்களை மட்டுமே வச்சு எழுதுறேன். ம். அதனால எனக்கு வந்து கட்டுப்பாடா இருக்கு அந்த அனுபவங்கள். எதுக்காக இதை இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இந்த பைசாசம் கதையோட மைய கருவே அந்த பைசாச சுவர் தான். அதை ம். ஒட்டி நடக்கிற விஷயங்கள், இந்த பஞ்சமுக மாருதி வைக்கணும் அப்படிங்கிறது, ம். இது எல்லாமே என்னோட சொந்த அனுபவம். இன்னும் ம். சொல்ல போனா, நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு எதிரில தான் அந்த மாதிரி ஒரு செவுரு இருந்தது. ஓ. இதே மாதிரி ஒரு ஆன்மீகத்துல நல்ல கரை கடந்த ஒருத்தர் அதை பார்த்துட்டு, அவரு வந்து இந்த மாதிரி சரியான சகுனமா இது இல்ல. அவர் சொன்னது உண்மையா இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். அது 2ஆம் பட்சம். அப்பாற்பட்டது. ம். வந்து எச்சரிக்கை செஞ்சுட்டு போனாரு. சில விஷயங்கள்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போன விஷயங்களை வச்சு உருவானதுதான் இந்த ம். கதை. சோ அதுதான் மையக்கரு. அது வந்து கற்பனை அல்ல, உண்மையாவே நடந்தது. ஓகே. சோ அதனால அது வந்து பயப்படுத்துறதுக்கு செஞ்சது கிடையாது. அதுதான் கருவே. அது நடந்தது அப்படியே. ஆமா. கதையோட கடைசியில வந்து அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. கதையோட கடைசியில வந்து வரதன் குடும்பம் வந்து திடீர்னு திடீர்னு அதாவது அது வந்து ஒரு பியோர் ஹாலுசினேஷன், அதாவது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தோற்றம் அல்லது அமானுஷ்ய சித்திரவதை அப்படின்னு சொல்வீங்களா? இல்லைன்னா அதை வந்து மனவிகாரம், மன நோயோட சிதைவோட ஒரு உச்ச விகற்பம், எதுன்னு சொல்லி நீங்க வந்து அந்த கதையை வந்து முடிச்சிருக்கீங்க? இதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது வந்து இவனோட மனநிலையில ஏற்பட்ட பாதிப்பு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், நடக்கிறது எல்லாம் உண்மைதான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ம். நான் சொன்ன மாதிரி இவன் ஹாலுசினேட் பண்ணிக்கிட்டது வந்து அந்த ஒரு வருடமா நடந்த அந்த பிளாஷ்பேக் இல்லாம மீதி எல்லாமே இவனோட ஹாலுசினேஷன் தான். வரதன்னு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்மையாவே இருந்தான். எப்படி 3 பேர்ல அவன் ஒருத்தன் தான் பொழைச்சிருந்தான். மீதி ம். 2 பேர் ஆமா. இறந்ததுல ஆமா. இருந்து ஆமா. ஆரம்பிச்சு ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான் ஒருத்தன். ஆமா. அந்த மாதிரிலாம் வந்தது. இவன் ஒருத்தன் தான் இப்ப பொழைச்சிருக்கான். இவனுக்கும் சமீபத்துல தான் திருமணம் ஆகுது. குழந்தையோட மனைவியோட வந்திருக்கான். இது எல்லாமே நடந்ததுன்னு இவன் நினைச்சுக்கிறான். அதே மாதிரி அவங்க கூட வந்தது இவன் வீட்டுல இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம். ஆஹ் எங்க பார்த்தாலும் புத்தகமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் இவன் இயல்பா பாத்துக்கிற விஷயங்கள்ன்றனால அந்த ஹாலோசினேஷன்ல வந்திருக்கு. அப்படி ஒரு பொண்ணு வந்து காஃபி போட்டு கொடுக்கறது, இவன் கூட பேசுறது, இது எல்லாமே தான் ஹாலோசினேஷன். அப்படிங்கிறது இவனுக்கு அந்த மாமா அப்பா விட்டுட்டு போன செருப்புல இருந்து தான் இவனுக்கு ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. அந்த குழந்தை கீழே விழுறது, இது எல்லாமே ஹாலோசினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இதோட முடிவுல நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இது எல்லாத்தையும் செஞ்சது பைசாசம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல அந்த சுந்தரராஜன் மாமா ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு இவனுக்கு கிளம்பும் ம். பொழுது, இந்த மாதிரி வைசாசங்கள், இந்த யட்சணிகள், ஆமா. இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனித்து இயங்குற தன்மை கிடையாது. இதுக்கு வந்து எது எனர்ஜி அப்படின்னா நம்மளோட பயம்தான். ம். நம்ம அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்க அதுக்கு வந்து உருவம் ஆமா. அதிகமாகிட்டே போகும், என்ன எழுதிருக்கீங்க. ஆகிட்டே போகும், சக்தி ஆமா. அதிகமாகிட்டே போகும். நம்ம அதை பார்த்து பார்த்து பயப்பட அதுக்கு அதோட தோற்றம் பெருசாகும். அதனால நீ அதை பார்த்து பயப்படாத, அதை பத்தி யோசிக்கிறத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவன் கொஞ்சம் அப்படி இருக்க ட்ரை பண்ணி இருக்கான். ஆனா அது விடல. அதனாலதான் இவன் இவன் வந்து ஒரு லெவல்ல இவன் இத்தனையும் பார்த்துட்டு கடைசியா அதை பார்க்கும்போது அது முன்னத்தை காட்டிலும் கமா. பொலிவடைஞ்சு ரொம்ப மோசமா இருக்கு. அப்போ நீ என்ன நினைக்க மாட்டேன்னு நீ முடிவு பண்ணாலும் நான் உன்னை அதுக்கு விட மாட்டேன். சுத்தி சுத்தி நீ என்னதான் நினைச்சாகணும் அப்படின்னு பைசாசம் கடைசியா வெற்றி பெற மாதிரிதான். அது ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரிதான். சோ பைசாசம்ங்கிறது தான் உண்மை. இது வந்து இந்த ஆலோசனேஷனையும் செய்ய வச்சது பைசாசம். சோ இது என்னோட முழுமையான காட்சி பிழை கிடையாது. அதாவது கற்பனை கிடையாது. இது வந்து பைசாசத்தோட நிகழ்வு தான் அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதை. புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ம். ஆ, கதை வந்து ஆ, திகில் நிறுத்தத்தில் வந்து அப்படியே முடிச்சிது. வரதா, அப்புறம் அமிர்தா குழந்தை அவங்க வர்றது, அப்புறம் பைசாசம் உருவாக்குற அந்த மனபிம்பம், அப்புறம் அந்த யோக அமானுஷ்ய ஆம், அனுபவங்கள் எல்லாம் வந்து சிவசங்கரனோட மனநோயின் உச்ச விகல்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க நீங்க. அது வந்து ஆமா. ஆமாம்.
உங்க வாழ்க்கையில வந்து பார்த்து கேட்ட ஏதோ ஒரு அமானுஷ்ய அனுபவம் உங்களுடையதுன்னு வேற சொல்லிட்டீங்க நீங்க. இந்த கதையோட இணைத்து எதிரொலிப்பது போல நீங்க உணர்றீங்க. ஏன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை உணர்றேன் இல்லையா? ஆமா, ஆம், ஆமா. ஆமா. உங்களுக்கு வந்து அமானுஷ்யத்துல நம்பிக்கை உண்டா? எனக்கு நிறையவே அமானுஷ்யத்துல நம்பிக்கை இருக்கு. அமானுஷ்யத்துல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கும்போது அது சொல்லும் போதே ஏதோ நம்ம எனக்கு நான் மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி உருவாகுது. ஆனா அது உண்மை கிடையாது அப்படிங்கறதா என்னோட அஹ், கருத்து. என்ன அப்படின்னா நம்ம தலையில வச்சு கொண்டாடுற சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீனே சொல்றாரு, தேர் இஸ் அ ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். எல்லா வினைகளுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கறது அவர் சொல்றாரு. ஸோ நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு எதிராக ஒரு சக்தியோ ஏதோ ஒரு நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது இயல்பான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அறிவு வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆமா. இந்த இன்னொரு மதத்துல கூட சாத்தான்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். நம்ம பேரை மாத்தி வச்சுக்கலாம். எப்படி நம்ம கடவுளே நம்ம மதங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பேரை வச்சுக்கிறோமே தவிர கடவுளுங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான். அது மாதிரி எல்லா மதங்கள்லயும் நெகட்டிவ் எண்டும் இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது நம்ம அமானுஷத்தை ஏத்துக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. அது இன்னும் சொல்ல போனா நம்ம எப்படி டெக்னாலஜில டெவலப் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறோமோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அதுல அடாப்ட் பண்ணி பார்க்கறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபோர்த் டைமென்ஷன் ஃபிஃப்த் டைமென்ஷன் யூனிவர்சலை பத்திலாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை பத்தின விஷயங்கள்லாம் வருது. அதை வந்து இதோட கார்லேட் பண்ணி சில எழுத்தாளர்களே அறிவியல் எழுத்தாளர்களே எழுதுறாங்க. ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன்ல வந்து கடவுள் இருக்கலாம். அதை நம்மளால இந்த செகண்ட் டைமென்ஷன் 2 டைமென்ஷன் வேர்ல்ட்லயோ 3 டைமென்ஷன் வேர்ல்ட்லயோ இருந்துகிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான அறிவியல் கருத்துக்களை நம்ம சொல்றத பாக்குறோம். ஸோ அப்படிங்கும்போது அமானுஷ்யத்துல நம்பிக்கை இருக்குங்கிறது சொல்றது வந்து ஒரு மூட நம்பிக்கையான விஷயமா எனக்கு தெரியல. எனக்கு நல்லாவே அமானுஷ்யங்கள் நம்பிக்கையும் உண்டு, அனுபவங்களும் உண்டு. இந்த கதையிலேயே நான் எவ்வளவோ விஷயங்கள் நான் என்னோட அனுபவத்துல இருந்து தான் எழுதியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா நேரடியாவே எனக்கு அதை பத்தின விஷயங்களை சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. பல கூட நான் பழகியும் இருக்கேன். அதனால எனக்கு நல்லாவே சொந்த அனுபவங்களே இருக்கு. அதை வச்சுதான் இந்த கதையை உருவாக்க முடியுது. வரதன் அமிர்தா குழந்தை நிகழ்ச்சியோட உண்மை நிலை பற்றி நாம் ஒன்றுமே உறுதிப்பட முடியாத நிலையில கதையை நிறுத்துறது வந்து வாசக மனம்தான் இறுதி அர்த்தத்தை உருவாக்கும் பைசாசம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? ஆமா, அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படிக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த அந்த கருத்து சுதந்திரத்தை இந்த கதையில நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க படிக்க படிக்க இது ஒரு கற்பனை, இதுதான் ஆலோசினேஷன் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் உண்மைன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த கதை வந்து அதுக்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ள வந்துடும். இல்ல இந்த 1 மணி 2 மணி நேர கதை தான் உண்மை, மீதி எல்லாம் பைசாசத்தோட வேலை தான் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அது இந்த கட்டமைப்புக்குள்ள வரக்கூடிய சாத்தியங்கள் தான் இருக்கு. என்னோட கருத்து வந்து நான் சொன்னதுதான், அந்த 2 மணி நேரம் தான் கதை, மீதி எல்லாம் பைசாசத்தோட வேலை. பைசாச இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிலையும் அமானுஷங்கள்லையும் வந்து கரு நம்பிக்கை வச்சுக்கிறது வந்து ஒரு அறிவுக்கு ஒவ்வாத செயல் அப்படின்னு நினைக்கிறவங்க, தன்னம்பிக்கையை மட்டுமே முக்கியமா நினைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க சொல்ற மாதிரி நம்ம இந்த பயம்தான் இது எல்லாத்தையும் உருவாக்குது, நம்ம பயப்படாம இருந்தா எதுவுமே இல்லை அப்படின்னு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்திலையும் ஏத்துக்கலாம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. அந்த மாதிரியாவும் அமைச்சுக்கலாம். ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப 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 எஜுகேட்டிவ்னு சொல்றதா தெரியல எனக்கு. சிவசேகரோட மனநிலையை, அதாவது அந்த ஹெச்எஸ்பி, அதை தெளிவாக விவரித்த விதம் அற்புதம். ஒருவனோட பலவீனமே கதையின் பலமாக மாறி இருப்பது உங்கள் எழுத்தாற்றலுக்கு சான்று. கதையை வந்து ஒரு விடையற்ற கேள்வியோடு முடித்திருப்பது வாசகர்களை வந்து நீண்ட நேரம் அதை பற்றி சிந்திக்க தூண்டுது. உங்கள் எழுத்து பயணம் இன்னும் பல சிகரங்களை தொடரட்டும். உங்கள் கதையில் ஒரு தனித்துவம் இருக்கிறது, தொடர்ந்து எழுதுங்கள். சொல்வனம் சார்பாக எனது வாழ்த்துக்கள். உங்களை சந்தித்து உரையாடியது மகிழ்ச்சி. சொல்வனத்தின் நன்றியும் கூட. மீண்டும் சொல்வனத்தின் புனைவு வரத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.